சொல்ல திருநெல்வேலியில் அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு 6 தொகுதிகளில் 33% அந்த திருத்தப் பணிகள் நிறைவடைந்து விட்டது. கூடுதல் பணியாளர்கள் அதில் பணிபுரிகிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் கூறியது போல முழுவதுமாக அது சரி செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் போதுமான பணியாளர்கள் இருப்பதாக அந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூறுகிறார்கள். அவங்க அப்படிதானங்க சொல்றாங்க. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, ஆதார் அட்டை முதல்ல கொண்டு வந்து என்ன சொன்னாங்க, இந்த ஆதார் அட்டை தான் உங்க குடிமகனாக இருப்பதற்கான மொத்த அடையாளம், இதுல வச்சுதான் எல்லாத்தையும் செய்யலாம்னு சொன்னாங்க. அப்புறம் பீகார்ல தேர்தல் அட்டை சரிபார்க்கக்கூடிய இதே வாக்காளர் அட்டை சரிபார்க்கக்கூடிய விஷயத்துல என்னுடைய ஆதாரமாக நான் ஆதார் அட்டையை கொடுத்தோன்னா ஆதாரம் ஏற்க முடியாதுன்னு சொன்னது இதே அரசாங்கம் தான். இதே பிஜேபி அரசாங்கத்தில இருந்தா இந்த மாதிரியான பதில் தேர்தல் ஆணையத்தின் வழியாக வெளிவருது. அப்ப இந்த தேர்தல் ஆணையர் பாஜகவால ஆளும் கட்சியினால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தான் இதனோட ஆணையரா இருக்கிறார். அவரே இப்ப என்ன சொல்றாரு, ஆதாரம் நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்கு சார் ஆதார் எடுத்தீங்க? ஆதார் எடுத்தாகணும், ஆதார் செஞ்சாகணும், ஆதார்லாம் நீ உயிரே வாழ முடியாது, ஆதார்லாம் குடிமகனே கிடையாதுன்னு இந்தியாவுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சாரம் பண்ணானுங்க. இவ்வளவு பிரச்சாரம் பிஜேபி காரன் பண்ணாங்களா இல்லையா? இப்ப நீங்களே ஆதாரம் கிடையாதுன்னு சொல்றாங்கன்னா அப்ப எதுதான் ஆதாரம் நம்ம கேட்போமா இல்லையா? ஒவ்வொரு முறையும் ஒரு பொய்ய சொல்லுவாங்களா, நாங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் சொல்லி எல்லா பணத்தை ஒழிச்சோம், கருப்பு பணத்தை ஒழிச்சோம் சொல்லி அப்படி பேசினாங்க. எல்லா பிஜேபி காரனும் தொண்டை வட்ட கத்துனாங்க, நரம்பு புடைய பேசினாங்க, நாங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம்னு. அப்புறம் காணாம போயிட்டாங்க. இப்ப கருப்பு பணமா இருக்குன்னு சொல்லி அமலாக்கத்துறை எல்லா இடத்துலயும் அனுப்புறானுங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருனாங்க. இவ்வளவு கம்பெனிகள் இழுத்து முடியாச்சு, ஜிஎஸ்டி வச்சு இவ்வளவு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறது இல்ல. அதான் போன வருஷம் பார்த்தா பண்ணுக்கே ஜாம் வச்சா ஒரு ரேட்டு, ஜாம் வைக்கலாம் ஒரு விலை வச்ச லட்சத்துல தான் எங்களோட பார்த்தோம். இப்ப எனக்கு மறுபடியும் இதே மாதிரி நான் தேர்தல் ஆணையத்தின் வழியாக நாங்க எல்லாம் நீக்கிறோம், இதெல்லாம் ஒழிக்கிறோம், போலி வாக்கெல்லாம் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசி செய்யக்கூடிய விஷயத்துல இதே தவறு செஞ்சுட்டு மறுபடியும் வேற வேலைக்கு ஓடிடுவாங்க. இவர்களுடைய வாக்காளர் பட்டியல் லட்சணம் இருக்கு இல்லையா, பிஜேபியோட கெப்பாசிட்டி இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம கேள்வி எழுப்புறோம். இவங்களுக்கு வேலை வாக்கவே தெரியாது. இல்ல அது ஓகே. ஆனா எப்படியும் நீக்கப்பட்ட வாக்காளர்கள், இறந்தவர்களின் பெயர்கள், போலி வாக்காளர்கள் 2 முறை ஒவ்வொரு பல்வேறு தொகுதிகளில் இருக்கிற வாக்காளர்களை நீக்க வேண்டியது அது ஒரு எப்படியானாலும் 20 வருஷத்துல அந்த நீக்க பணிகள் நடந்துதான் தீர வேண்டும். ஆனால் இப்போது திமுக போன்ற எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல, எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய அந்த மாநிலங்கள்ல இது போன்ற வாக்காளர்களை ஒட்டுமொத்தமா நீக்கிற முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? பீகார்ல 36 லட்சம் பேர் இறந்து போனவங்களை நீங்க நீக்கிறோம், புதுசா இருக்கவங்கள சேர்த்துறோம் அப்படின்னம்னா இறந்து போனவங்களுக்கான சர்டிபிகேட்டை கொடுத்து நீக்கிறவங்க நீக்கிட்டாங்கன்னா போதும். அல்லது இறந்து போன சர்டிபிகேட் அரசாங்கம் தான் இஷ்யூ பண்ணுது. இது அரசு அதிகாரிகள் தான் கொடுக்குறாங்க நம்ம கிட்ட. அந்த அதிகார ஆவணத்துல இருந்து உங்களால நீக்க முடியாதா? அதுக்கான ப்ரொசீஜர் இல்லாம இருக்குதா? இப்ப நீங்க என்ன நடக்குதுன்னா, இங்க யாரு ஊருக்குள்ள திருடன் இருக்கிறான்னா திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக திருடன் இல்லாத மத்தவங்க எல்லாருமே நான் திருடன் இல்லைன்னு அரசாங்கத்தை நிரூபிக்கணும்னு சொல்ற பிரச்சனை ஒரு வேலையை கொண்டு நிறுத்திருக்காங்க. ஊருக்குள்ள 10 திருடன் இருக்கானா 10 திருடன் பிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு வக்கு இல்லை அப்படின்னா ஊர்ல இருக்கக்கூடிய 1 கோடி பேரும் நாங்களாம் திருடன் இல்லைன்னு கொண்டு கொடுக்கறதா எங்க வேலையா எங்களுக்கு? நீ எத்தனை பேர் இறந்து போனாலும் அந்த ஆவணத்தை சரி பார்க்கறதுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இல்ல, அதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு முடியல அப்படின்னா உயிரோடு இருக்க 6.5 கோடி பேரை நான் ஆவணத்தை கொடுத்து நான் இருக்க உயிரோடு இருக்கிறேன், இந்த வீட்டுல தான் இருக்கிறேன், இதான் என் முகம், இதான் எங்க அப்பா பேரு, இதான் எங்க அம்மா பேரு, அவங்களுடைய முகம் இப்படிதான் இருக்கும், இந்த ஆவணம்லாம் அதுக்கான ஆவணம் இருக்குது, இது ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் அட்டை இருக்குதுன்னு இத்தனை தகவலை கொடுத்து நாங்க இதுக்கு குடிமகனா இருக்கிறோம்ப்பா நான் அப்படின்னு நாங்க நிரூபிக்கிறதுக்கு எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்? இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்குது? கண்டுபிடிக்கிறது தானே இருக்குது. எது தவறோ அதை கண்டுபிடி, யார் திருடனோ அவனை கண்டுபிடி, யார் போலியா இருக்கோ அதை கண்டுபிடி. அதை விட்டுப்பட்டு நாங்களெல்லாம் வரிசையில் நின்றுட்டு எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் சரியா தான் இருக்கிறோம் ஆவணம் கொடுக்கறதுக்காக வேலை இது முட்டா பசங்க பண்ற வேலை சார் இது. திரும்ப நீங்க சொல்றது அந்த கருத்தை ஏத்துக்கிறேன். இன்னொரு பெரிய ஒரு எதிர்ப்புல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டா வைக்கிறது, வெளி மாநிலத்தை சேர்ந்த வாக்காளர்கள் மற்ற மாநிலங்கள்ல வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்காகத்தான் இந்த வாக்காளர் திருத்த பணிகள் நடைபெறுகிறது என்று மற்ற மாநிலங்களுக்கு. ஆனா தமிழ்நாட்டில் அது அந்த அளவுக்கு பெரிய எண்ணிக்கையில் இருக்குதா நீங்க நினைக்கிறீங்களா சார்? எல்லைப்புற மாநிலங்கள்ல நீங்க சொல்றது அந்த அவர்களுக்கான அந்த சான்றுகள் பெறுவது, அவர்கள் குடியுரிமைக்கான உரிமைகள் பெறுவது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த எல்லையோர மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள், நீங்க மற்ற மாநிலங்கள் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனா தமிழ்நாடு போன்ற ஒரு தென்கோடி மாநிலங்கள்ல இங்கு வெளிநாட்டவருக்கு இங்கே என்ன சார் வாக்குரிமை கொடுக்க போறாங்க? வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த இரட்டை வாக்குரிமை இருந்தால் அதில் சேர்ப்பதில் ஒரு சிக்கல் இருக்குது. இப்போதைக்கு அந்த பயம் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இது இவங்க சொல்றதே பொய். வெளிநாட்டுக்காரங்க எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் உள்ள வந்திருக்காங்க. இதே தான் எவ்வளவு காலம் சொல்லிட்டு இருப்பாங்க. பங்களாதேஷ்காரன் வந்துட்டான், ஆப்கானிஸ்தான்காரன் வந்துட்டானா, அது வட இந்தியாவில் வந்தானா அந்த மாநிலத்தில் போய் பார்க்க சொல்லி எதுக்கு பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் போட்டிருக்க? நீ பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எதுக்கு இருக்குது?
ம். அது வேலி எதுக்கு போட்டு வச்சிருக்கிற? ம். அதையெல்லாம் மீறி தானே ஒருத்தன் உள்ள வர்றான்னா நீ சரி பண்ண வேண்டிய அங்க கோடிக்கணக்கான பேரை உள்ள வந்திருக்கிறான்னா அப்போ உன்னுடைய பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல நீ மாத்தணும், உன் ராணுவத்துல மாத்தணும், உன் அதிகாரிகள்ல மாத்தணும், உன் ஹோம் செக்ரட்டரியையும் ஹோம் மினிஸ்ட்ரியில மாத்தணும். நாங்கெல்லாம் அதுக்கு பாதிக்கப்பட்டவனா இருப்போம் சார். இதுல வாக்காளர் பட்டியல்ல இந்த ஃப்ராடுத்தனம் பண்றது, திருட்டுத்தனம் பண்றதுங்கிறது ஒரு வேலை. இன்னொரு பக்கத்துல வாக்கு போடக்கூடிய இடத்துல பண்ணக்கூடிய திருட்டுத்தனம் ரெண்டு இருக்குது, ரெண்டு நடக்குது. இப்ப நீங்க 2018-19 இதே மாதிரி டெல்லியில இந்த வாக்காளர் நான் திருத்தம் பண்றேன்னு சொன்ன பொழுது அதுல 30 லட்சம் பேருடைய வாக்காளர்கள் 30 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க டெல்லியில. அவங்க எல்லாம் யாருன்னா ஏழை எளிய சாமானிய குடும்பத்தை சேர்ந்த மக்கள். அவங்க நீக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஆம் ஆத்மி கட்சி பெரிய அளவுக்கு தோல்வியை சந்திச்சதை நம்ம பார்த்தோம். அதே போலதான் தெலுங்கானாவுல இதே மாதிரி 2021 காலகட்டத்திலும் இதே போல பண்ணாங்க. அப்போ 22 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்க போகக்கூடிய இடங்கள்ல வாக்காளர்கள் நீக்கப்படுறது ஒரு பக்கத்துல நடக்குது. இன்னொரு பக்கத்துல வாக்கு போடுறாங்க இல்லைங்களா, அந்த கணக்கு எடுத்து பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா கர்நாடகால பார்த்தோம், அதுல ஒரு தொகுதியில மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் அடிஷனலா அது போலியாக சேர்க்கப்பட்டது. அதுல பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. அப்ப இது இந்த இப்ப ஹரியானாவில் இப்ப சொல்லி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட 25 லட்சம் வாக்குகள் அதிகமாக கணக்கை விட தாண்டி இருக்குதுன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் வெளியிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை மோடி அரசு.